ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லிட்டில் ஃபிட் ஸ்டெப்ஸ் சேனல். கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வயசில் என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் இது. எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் அடிக்கடி எடுத்து குடிச்சிடுவேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அதை எப்படி வேணாலும் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அந்த கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துட வேண்டியதான். நீங்கள் பாதி பால் பாதி தண்ணி கூட ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றி கூட நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் ஒரு கிண்ணத்தில் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி சுடு தண்ணி ஊற்றி சைடில் வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ஊறட்டும். இந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் அது அப்படியே சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட்டை மட்டும் தண்ணியாக எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அந்த கேரட்டை போட்டுட்டு இந்த பாதாம் தோல் எடுத்துகிட்டு பாதாம் அண்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ஏலக்காய், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நமக்கு குக்கரில் ஆல்ரெடி மீதி பால் இருக்கும் இல்லையா, அந்த பாலில் இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோன்னா அப்படியே லம்ஸாக ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால், அந்த ரிச் க்ரீமி டேஸ்ட் வரதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் அண்ட் நீங்கள் 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் தேவைப்பட்ட சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி கூட விட்டுடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி, இந்த ஜஸ்ட் பால் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக பொங்கி ஒரு மேலே வரும். அந்த ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். அதுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளோட கேரட் கீர் ரெடி. ஸோ இதை நீங்கள் அப்படியே வெளியிலேயே ஊற்றி வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எத்தனை டம்ளர் குடிக்கிறோம் நமக்கே தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.